தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில கடந்த 30 ஆண்டுகளா தமிழக அரசியல்ல துல்லியமான கருத்து கணிப்புகளை வெளியிட்ட ஒரு முன்னணி நிறுவனம் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுக்கான வேலைகள்ல தேர்தல் கட்சியினர், அதாவது அரசியல் கட்சியினர் மும்முரமா ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களோட வேட்பாளர்களை அறிவிச்சு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய திமுக மறுபடியுமே ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அவங்க தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. அதிமுக விட்ட இடத்தை நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வேலை பார்த்துட்டு வராங்க. இதுல நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல அவங்களோட கொள்கையோட தேர்தல் பணிகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுல நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது புதிய வரவான தமிழக வெற்றி கழகம். இப்போ விஜய் சினிமாவில இருந்து விலகி அரசியலுக்கு வந்திருக்காரு. முதலா இந்த தேர்தலை சந்திக்க போறாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் வருகை இப்போ நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல கூட கொஞ்சம் சூட கிளப்பிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜய் தேர்தல் களத்துல நிக்கிறார் அப்படின்ற உடனேயே நிறைய கட்சியினர் மும்முரமா தேர்தல் பணிகள்ல ஈடுபடுறாங்க. ஏன்னா இப்போ விஜய் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா வாக்குகள் சிதறும் அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே தேர்தல் வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. எல்லாருமே வீதி வீதியா போய் வாக்கு சேகரிக்காங்க. விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறாரு. 2 தொகுதியிலுமே பிரச்சாரம் மேற்கொண்டுட்டாரு. அடுத்தடுத்து மற்ற தொகுதிகளிலுமே பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்காரு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அப்புறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், இவங்க 3 பேருமே மும்முரமா இருக்காங்க தேர்தல் பணிகள்ல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் கடந்த 30 வருடங்களா தேர்தல், அதாவது தமிழக அரசியல்ல துல்லியமான கருத்து கணிப்புகளை வெளியிட்ட ஒரு முன்னணி நிறுவனம் இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கருத்து கணிப்பையுமே வெளியிட்டிருக்காங்க. அந்த முடிவுகள் தான் இப்ப ஒரு ஷாக்கான நியூஸா இருக்குது. என்னன்னா, இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். என்னன்னா, இதுல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு தொகுதிகள் தான் திமுக வாங்கியிருக்காங்களா, அதிமுகவுக்கு இத்தனை தொகுதிகள் கிடைக்குதா, தமிழக வெற்றி கழகம் என்னப்பா வந்த விரட்டல இவ்வளவு காலம் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த முடிவுகளை பாக்குறப்போ இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிதான் இவங்க கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா திமுக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 40ல இருந்து 50 தொகுதிகள் தான் அவங்க வின் பண்றாங்களாம். அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 100ல இருந்து 110 இடங்களை அவங்க ஜெயிக்கிறாங்க. இதுல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் 70ல இருந்து 75 தொகுதிகளை கைப்பற்றாங்களாம். இப்போ திமுக சரிவு. ஏன்னா திமுக கண்டிப்பா இவ்வளவு சரிவான தொகுதிகள்ல தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அந்த மாதிரிதான் சொல்லியிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். பட் இது கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும்தான். அப்போ இந்த தேர்தல் முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்த்தோம்னா யாருக்குமே மெஜாரிட்டிங்கிறது அதிகமா இல்ல. 118 தொகுதிகள் கண்டிப்பா வேணும். இப்போ திமுக 40ல இருந்து 50, அதிமுக 100ல இருந்து 110, தமிழக வெற்றி கழகம் 70ல இருந்து 75. இப்போ இதுவரைக்குமே தமிழக அரசியல்ல இருமுனை போட்டி தான் நிலவிட்டு வந்துச்சு. இந்த கருத்து கணிப்பு முடிவின்படி பார்த்தோம் அப்படின்னா மும்முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்போ 118 தொகுதிகள் நமக்கு வேணும். ஆனா இங்க 100ல இருந்து 110 தான் கிடைக்குது. 8ல இருந்து 18 தொகுதிகள் அதிமுகவுக்கு வேணும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை உள்ள இழுக்க பார்ப்பாங்க. ஆனா விஜயோட கொள்கை நிலைப்பாடின்படி பார்த்தோம் அப்படின்னா விஜய் கண்டிப்பா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால இப்போ தொங்கு சட்டசபை தான் தமிழக அரசியல்ல உருவாகும். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 1952ஆம் ஆண்டுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய தேர்தல்ல தான் இப்படி ஒரு பரபரப்பான சூழல் நடக்குது அப்படின்றது இப்போ நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்படி இந்த மாதிரி ஒரு இழுபறி இருக்கக்கூடிய நிலையில மறு தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. அது அதிகமா தான் இருக்கும். ஏன்னா மறு தேர்தல் நடத்தி தான் மறுபடியும் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ இப்படி ஒருவேளை நான் இந்த கருத்து கணிப்பு படி எல்லாருமே ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறு தேர்தல் நடக்கும். அதனால எல்லாருமே மறு தேர்தலுக்கும் ஆயத்தமாக வேண்டிய சூழல் உருவாகும். இப்போ மறு தேர்தல் நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த டைம் ஆது யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணணும்ப்பா, கண்டிப்பா நம்ம திரும்ப திரும்ப தேர்தலை சந்திக்க கூடாது அப்படின்றதுனால ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி பார்த்தோம்னா
விஜய்க்கு வந்து இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. இளைஞர்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. இப்ப மற்ற கட்சியினர் வேணா சொல்லிக்கலாம், விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா எந்த இடத்துலயுமே விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்களும் சரி, விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஆதரவாளர்களுமே சரி, நாங்க வந்து விஜய் பார்க்கறதுக்காக தான் வரோம், அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிலாம் சொல்றது கிடையாது. நான் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், என் குடும்பத்தையும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் விஜயோட ரசிகர்களும் அவங்கள பார்க்க வரவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் இதுவாதான் இருக்குது. இதனால விஜய்க்கு வந்து கண்டிப்பா அதிக தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்குது. இப்போ மறுதேர்தல் நடத்தினாங்கன்னா ஒண்ணு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பாரு, இல்ல அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா விஜய் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல நான் தான் ஜெயிச்சு முதலமைச்சரா அமருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இளைஞர்களோட வாக்குகள் அப்படிங்கிறது போகும்போது கண்டிப்பா விஜய்க்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதனால விஜயுமே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆனா திமுக வந்து நிறைய இடங்களை வந்து அவங்க கைப்பற்றுவோம், 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இப்ப இந்த தேர்தல் களத்துல இறங்கியிருக்காங்க. ஏன்னா விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்கு அதிமுக ஒரு பக்கம் வந்து அவங்க தேர்தல் பணிகள் ஈடுபடுறாங்க. நான் வந்து மறுபடியும் நாங்க தான் வருவோம் அப்படின்ற இடத்துல வந்து திமுக இறங்கியிருக்காங்க. விஜய் நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு சொல்லிட்டு 2026 என் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாரு அப்படின்ற நம்பிக்கையில விஜய் இருக்காரு. இப்போ விஜய் வந்து ஒரு பக்கம் ஜெயிக்கலனா கூட வாக்குகளை சிதறடிச்சிருவாரு அப்படின்ற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதனால வந்து அரசியல் கட்சியினர் மும்முரமா இறங்கிட்டாங்க தேர்தல் பணிகள்ல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி விஜய் வந்து 2 தொகுதியில போட்டிடுறாரு. ஒண்ணு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதியில எந்த தொகுதியில வின் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்ததுதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அரசியல் களம்ங்கிறது சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. எல்லாருமே வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே கருத்து கணிப்புகளை சொல்லிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட போயுமே தேர்தலில் வந்து யார் ஜெயிப்பா அப்படிங்கறத கருத்துக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில தான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப யாருக்கிட்ட கேட்டாலும் ஒருத்தவங்க திமுகவை சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதிமுக சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க புது வரவான தமிழக வெற்றி கழகத்தை சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே மாறி 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 ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த கருத்து கணிப்பு, அதாவது இந்த ஒரு நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அப்படின்றது எந்த மாதிரி உண்மையா இருக்க போகுது அப்படின்றது தெரியல. சோ நான் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீ என்ன வேணாலும் சொன்னாலும் பரவாயில்ல, வரக்கூடிய மே 4ஆம் தேதி வந்து உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதா எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு சில பேர் கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு ஆவலா இருப்பாங்க. ஒரு சில பேர் கருத்து கணிப்புலாம் பொய் தான்ப்பா, எதுவா இருந்தாலும் ரிசல்ட் வர அன்னைக்கு தெரிஞ்சிட போகுது, அதுக்கு முன்னாடி எதுக்கு புலம்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே மாட்டாங்க. சோ அதே இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஒருவேளை இந்த கருத்து கணிப்பு உண்மையா நடந்தது அப்படின்னா கண்டிப்பா இழுபறி நீடிக்கும். யாரு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றது மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு அரசியல் களத்துக்கே பரபரப்பா மாறிடும். சோ தொங்கு சட்டசபை உருவாகி மறுதேர்தல் நடந்து மக்கள் மறுபடியும் வாக்குகளை செலுத்தி மறுபடியும் ரிசல்ட் எண்ணி யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். சோ இந்த தேர்தல் எந்த மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றது மே 4ஆம் தேதி அன்னைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். யார் ஆட்சி அமைக்க போறா, யார் யார் எத்தனை தொகுதிகளை வின் பண்ண போறாங்க, யாரோட வருகையால யாருக்கு பாதிப்பு, யாருக்கு லாபம் அப்படின்றது தெரிஞ்சிடும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல யார் அதிக தொகுதிகளில் வின் பண்ணி ஆட்சி அமைப்பாங்க, யார் யார் எத்தனை எத்தனை தொகுதிகளை வின் பண்ணுவாங்க, யார் ஆட்சி அமைப்பா, யார் எதிர்கட்சி தலைவரா வருவா, விஜய் வருகையால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், விஜய் கண்டிப்பா வின் பண்ணுவாரா, எத்தனை தொகுதிகளை வின் பண்ணுவாரா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.